வணக்கம். 49வது சென்னை புத்தக கண்காட்சியில் நம்ம சீர்வாசகர் வட்டம் அரங்கில் இருக்கோம். நம்ம அரங்குக்கு இளம் வாசகர் தோழர் சுடரிசை வந்திருக்காங்க. சுடரிசை நேற்று நம்ம அரங்குக்கு வந்தபோது அந்த நம்ம ₹1 ஒரு புத்தகம் நம்ம கொண்டு வந்திருக்கோம் இல்லையா, அந்த கட்டை விரலின் கதை, அந்த புத்தகமும் அணில் குஞ்சும் வாங்கிட்டு போனாங்க. இன்னைக்கு அவங்க வந்து அந்த கட்டை விரலின் கதையை படிச்சுட்டு நம்ம அரங்குக்கு வந்து கதை ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அந்த வாசிப்பு அனுபவத்தை நம்ம அவங்கள்ட்ட இப்போ நம்ம பகிர்ந்துக்க போகிறோம். தோழர்கிட்ட போகலாம். தோழர் வணக்கம். தோழர் நேற்று நம்ம அரங்குக்கு வந்து அந்த புத்தகம் வாங்கினீங்க, படிச்சுட்டதா சொன்னீங்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னீங்க. இந்த புத்தகம் எதை பற்றி பேசுது, அதை நீங்கள் படித்ததை கதையாக சொல்லலாமா? சொல்லுங்க தோழர். இந்த புத்தகத்துல இருக்கிறதுல ஒரே ஒரு இம்பார்ட்டன்ஸ் தான், உயர்வு தாழ்வே இல்லை. இதுல இருக்கிற முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் அது ஒண்ணுதான். உயர்வு தாழ்வு இல்லை, எல்லாரும் சமம்னு சொல்ற ஒரு புத்தகம். இந்த கதை நீங்க படிச்சு முடிச்சதன் மூலமா நீங்க வர்ற ஒரு முடிவு என்னன்னா, இந்த புத்தகத்துல இருந்து அதான் நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. இதை அந்த கதையா நீங்க இதை சொல்லலாமா? நீங்க படிச்சதை சொல்லுங்க தோழர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாள் அன்னைக்கு சிறுவர்கள் எல்லாம் கிரவுண்ட்ல போய் கிரிக்கெட் விளையாடுறாங்க. அப்புறம் ஒரு சிறுவன் பால் போடுறான், இன்னொரு சிறுவன் பால் அடிக்கிறான். சிறுவன் பால் அடிச்சது குப்பை தொட்டி பக்கமா போய் விழுது. அதை போய் ரகு எடுக்க போறப்ப அங்க ஏதோ சத்தம் கேக்குது. அப்புறம் ரகு அதை கவனிச்சு பார்க்கறான். அங்க ஒரே முனவல் சத்தமா கேக்குது. என்ன கேக்குதுன்னா ஐயோ எம்மான்னு கேக்குது. அப்புறம் வந்து ரகு வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லார்கிட்டையும் சொல்றான். அவங்க எல்லாரும் வந்து பார்க்கும்போது தெரியுது அங்க ஒரே ஒரு கட்டை விரல் தான் ரத்தம் வடிஞ்சு தரையில விழுந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க எல்லாம் நினைக்கிறாங்க, எப்படி கட்டை விரல் பேசுது, அது கிட்ட கேட்கலாம் அப்படின்னு. அப்ப அந்த கட்டை விரல் சொல்லுது, அது ஒரு பெரிய கதை, நான் உனக்கு சொல்றேன் அப்படின்னு. அப்புறம் அது சொல்ல ஆரம்பிக்குது. ஒரு பெரிய ஒரு ஊர் இருக்குது, அங்க ஒரு ராஜா இருக்காங்க. அந்த ராஜாவுக்கு 5 பசங்க இருக்காங்க. அவங்க 5 பேருக்கு ஒரு குரு இருக்காங்க. அதாவது வில்வித்தை கத்து தரத்துக்கு ஒரு தனி குரு ஒருத்தர் இருக்காங்க. அந்த குரு வந்து ஒரு வேட்டைக்காரருடைய பையன் சேர்றதுக்கு வரான். அந்த குரு சொல்றாங்க, வேடர் குலத்துல சேர்ந்தவங்களுக்குலாம் நான் இங்க சொல்லி தர மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த ஏகலைவனுடைய அப்பா சோகமாயி போறாங்க. அப்புறம் ஏகலைவன் அந்த குருவிய குருவா மனசுல நினைச்சுக்கிட்டு அவனா கத்துக்க ஆரம்பிக்கிறான். அவனா கத்துக்கிட்டு ஒரு நாள் அவன் ஒரு பெரிய காட்டுக்கு போறான். அந்த காட்டுல ஒரு நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கு. அது நிறுத்தவும் மாட்டேங்குது. அதனால ஏகலைவன் நினைக்கிறான், நாய் சாகவும் கூடாது, ஒரு அடியும் படக்கூடாது, ஆனா அது வாய குலைக்காம இருக்கிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு ஏகலைவன் நினைச்சு அவன் வில்வித்தையில சிறந்தவனா அவன் நினைச்சான். அதனால அவனோட வில் எடுத்து அவன் விட்ட ஃபர்ஸ்ட் வில்லே போய் நாயோட கழுத்தை கவ்விடுச்சு. அப்படி ஒரு வில்ல அடுத்தடுத்தா விட்டுக்கிட்டே இருக்கான். 5வது வில்லு விட்டு முடிச்ச பிறகு அந்த நாய் வந்து கத்தாடுறத நிறுத்திடுது.
அப்புறமா அத வந்து அந்த அரசருடைய பையன்ல ஒரு பையன் பார்த்துடுறான். அதை பார்த்துட்டு போய் அவங்க குரு கிட்ட கேட்குறான். இந்த கலை குருக்கே தெரியல. அதை பார்த்துட்டு அந்த குரு சொல்றாங்க, யார் அவன், போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் போய் அவங்க கூட்டிட்டு வராங்க. அப்புறமா அந்த குரு கேக்குறாங்க, உனக்கு யார் இதெல்லாம் சொல்லி கொடுத்தது அப்படின்னு. நானே கத்துக்கிட்டு. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க, அவனே கத்துக்கிட்டா உங்களை மனசுல குருவா நினைச்சுக்கிட்ட அப்படின்னு சொல்றப்ப அந்த குரு வேணும்னே சொல்றாரு, அவன் என்னதானே குருவா நினைச்சா, அதனால எனக்கு குரு தட்சணை வேணும் அப்படின்னு சொல்லி அவர் கேக்குறாரு. அதுக்கு அவங்க அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ நான் தரேன் அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்றான், அதுக்கு அந்த குரு சொல்றாங்க, எனக்கு அவனுடைய கட்டை விரல் வேணும், அதுவும் வலது கையோடைய கட்டை விரல் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு ஏகலைவன் சொல்றான், என்னால தர முடியாது, அது இருந்தாதான் என்னால வில்வித்தையில சிறந்தவனா இருக்க முடியும் அப்படின்னு ஏகலைவன் சொல்றான். ஆனாலும் அவங்க எல்லாரும் சேர்ந்து அவனுடைய கட்டை விரலை வெட்டிடுறாங்க. அது போய் கீழே ரத்தத்தோட கிடக்குது. இதோட அந்த கட்டை விரல் கதையை சொல்லி முடிக்குது. அப்புறமா அது சொல்லுது, பிறப்புல உயர்வு தாழ்வுன்னு இல்ல, எல்லாரும் சமம்தான் அப்படின்னு. அந்த சிறுவர்கள்லாம் சொல்றாங்க, நீ ரொம்ப பாவம் அப்படின்னு. அப்புறம் இன்னொன்னு சொல்றாங்க, நமக்குள்ள எங்களுக்குள்ளேயும் உயர்வு தாழ்வுன்னு இல்லை, நாங்க எல்லாரும் சமம்தான் அப்படின்னு. அப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்னா ஒருத்தர் கை கோத்துட்டு நிக்கிறாங்க. பின்னாடி ஒரு வானவில் பல வண்ணத்துல இருக்கு, அதுவும் ஒன்னாதான் இருக்குன்னு சொல்லி இந்த கதையை சொல்லி முடிக்கிறாங்க. அவ்வளவுதான். கதை ஒரே நாள்ல படிச்சிட்டீங்களா? நேத்து வாங்கி படிச்சிட்டோம். எத்தனை முறை படிச்சீங்க? இவ்வளவு தெளிவா ரொம்ப அழகா அந்த கதையை 5 டைம்ஸ் படிச்சிட்டீங்களா? நேத்து ஒரு நாள்ல வாங்கிட்டு போயிட்டு 5 முறை படிச்சிட்டீங்களா? அவ்வளவு பிடிச்சிருந்துச்சா அந்த கதை உங்களுக்கு? செம ஹாப்பியா இருந்துச்சா? நீங்க சொல்றத கேட்க எங்களுக்கு அவ்வளவு செம ஹாப்பியா இருக்கு. வேற என்னென்ன நூல்கள்லாம் நம்ம அரங்குல பாத்தீங்க? நிறைய பார்த்திருக்கேன். கயிறு, அப்புறம் அணில் குஞ்சு, இதோ கட்டை விரலின் கதைகள், நிறைய கதைகள் இருக்கு. நிறைய பொதுவா உங்களுக்கு இந்த மாதிரி கதைகள் படிக்கிறதுல அதிகமான ஆர்வம் உண்டு உங்களுக்கு எப்போதுமே? உண்டு. தினம் அந்த மாதிரி உங்க பாடத்திட்டத்தை இல்லாம உங்களுக்கு பள்ளிக்கூடத்துல ஹோம்ஒர்க் கொடுக்கறத இல்லாம மற்ற புக்ஸ் இந்த மாதிரி படிக்கிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? எவ்வளவு நாளா அந்த மாதிரி? அந்த புக்ஸ் படிக்கலனால என் ஸ்கூல் புக் எப்பயுமே திறந்துதான் வச்சிருப்பேன். என்ன இப்போ இந்த புத்தக கண்காட்சியில வேற எந்த அரங்குக்கெல்லாம் போனீங்க? என்ன மாதிரியான புத்தகங்கள் நீங்க வாங்குனீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டே தான் இனி எல்லாமே. இப்ப வரைக்கும் நான் ஸ்டால்ஸ்க்கு தான் போயிட்டு இருக்கேன். எங்க ஸ்டால்ஸ்க்கு புக்ஸ் வாங்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். அது வரைக்கும் இனி லாஸ்ட் டே தான். ஓ, பார்த்து வச்சிருக்கீங்க, கடைசி நாள் பர்ச்சேஸ் பண்ணனும். போன வருஷமும் இந்த மாதிரி நூல்கள் வாங்குனீங்க? நூல்கள் வாங்கினேன். அம்மா நடுவுல கொஞ்சம் நூல்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க. சரி. ஒரு நூல் படிச்ச ரொம்ப சூப்பரா இருந்தது. அதே படிச்சுக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது. என்ன புத்தகம் அது? நம் வாழ உதவுவர்கள். அது ரொம்ப சூப்பரா இருந்தது. நீங்க இப்போ உங்க வயதுல உள்ளவங்களுக்கு இந்த புத்தகம் படிக்கலாம், இது நல்ல புத்தகம், எல்லாரும் படிங்க அப்படின்னு சொல்ற மாதிரி ஏதாவது புத்தகம் ஏதாவது நீங்க பரிந்துரை பண்றீங்களா? பண்றேன். என்ன புத்தகம் பண்றீங்க? இந்த புத்தகமே இது. அப்புறம் நம் வாழ உதவுபவர். இது ரெண்டும் செம்ம சூப்பரா இருக்கும். அப்புறம் கவின் சொன்ன கதைகள், தருண் சொன்ன கதைகள், சேற்று நாய்க்குட்டி, பறக்கும் தட்டு, அப்புறம் சூப்பர் கரடி, இந்த மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு ஸ்டோரிஸ்லாம். இப்போ நீங்க சொல்றத பார்த்தா இன்னும் கொஞ்ச நாள் நீங்களே நிறைய எழுத ஆரம்பிச்சிருவீங்க போலயே. எழுத ஆரம்பிக்க போறோம். அப்படியா? வாழ்த்துக்கள். அந்த புத்தகத்தை சீர்வாசகர் வட்டத்துல பப்ளிஷ் பண்ண கொடுப்பீங்களா? கண்டிப்பா செய்றீங்களா? ஐயர் வெளியிட்டு பப்ளிஷ் பண்ணுவோம். ஆனா சீருக்கு நிறைய பிரிண்ட் தரோம். அப்படியா? ரொம்ப மகிழ்ச்சி. நன்றி. ரொம்ப
ரொம்ப படிச்சுட்டு உடனடியாக உங்கள் கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப அழகாக அதை சொன்னீங்க கதையை. நிறைய பேருக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடிக்கடி எங்கள் அரங்குக்கு வாங்க. உங்களுக்காக இன்னும் நிறைய புக்ஸ் நாங்கள் கொண்டு வரோம். நன்றி.